வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நாம் இந்த திரை விமர்சனத்தில் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய கேப்டன் மில்லர் அப்படின்ற படத்தை போய் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த படத்தினுடைய போஸ்டரை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டிசைன்ஸ், அதோட டைட்டில் நேமு இதெல்லாம் பார்க்கும்போது படம் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த எதிர்பார்ப்புக்கு அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப வழிபட்டுக்கிட்டு வர கடவுள் பக்தி மயமாக சிவனை வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சமஸ்தான மன்னர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் வழிபடக்கூடிய ஒரு சிலையை ரகசிய அறைக்குள்ளே வச்சு பாதுகாப்பு பண்ணுறாங்க. இது வந்து என்ன செய்யுதுன்னா, ரெண்டாவது வந்து அந்த தாழ்த்தப்பட்ட இன மக்களை அந்த கோயில் வாசலுக்குள்ளே உள்ளே நுழைய விடாமல் இந்த சமஸ்தான ராஜாக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா தடுக்கிறாங்க. இது போக இன்னொரு பக்கம் வந்து பிரிட்டிஷ்காரன் என்ன செய்கிறேன் அப்படின்னா, மக்களை அடுக்கி ஒடுக்குறேன். இந்த சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன்னர்கள் மேலேயும் கோபம் இருக்குது, அந்த கோயிலுக்குள்ளே நுழைய விட மாட்டுறாங்க அப்படின்னு. இது போக தன்னை அடிமையாக வச்சுருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் மேலேயும் கடும் கோபமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த கதாநாயகன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மன்னர்கள் அடிமையாக வைக்கிறது, மன்னர்கள்ட்ட அடிமையாக கிடக்கிறத காட்டிலையும் நான் ஆங்கிலேயர்கிட்ட போய் அடிமையாக கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்தில் போய் என்ன செய்கிறேன்னா ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணும்போது என்ன செய்கிறேன், ஆங்கிலேயர்கள் அவனுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க, மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மில்லரோட பேரில் வேறு பேரை ஜாயின் பண்ணி பார்க்குறேன் கதாநாயகன். சூட்டபிள் ஆகலை. ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறேன்னா, தன்னுடைய பேரை மில்லர் பக்கத்தில் கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று தன்னுடைய பேரை தனக்கே வச்சுக்கிறான். அடுத்த கட்டத்தில் என்ன செய்கிறேன், அந்த ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்காரன் என்ன செய்கிறேன் அப்படின்னா, சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய மக்களை என்ன செய்கிறேன்னா ஷூட் பண்ண சொல்கிறேன். அந்த ஷூட் பண்ணுற நேரத்தில் தான் என்ன செய்யுது அப்படின்னா, தன்னுடைய நாட்டு மக்களே நாமளே வந்து கொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதாநாயகன் கதறி என்ன செய்கிறேன் அப்படின்னா, சுட முடியாமல் தவிக்கிற அந்த தவிப்பு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் தன்னுடைய நாட்டு மக்களை என்ன செய்கிறேன்னா கண்ணை மூடிக்கிட்டு பார்க்காம சுடுறான். அந்த குற்ற உணர்வு அவனுக்கு என்ன செய்யுதுன்னா உறுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறேன்னா, பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து என்ன செய்கிறேன்னா தன்னுடைய வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்து மக்களுக்காகவும் ஊர் மக்களுக்காகவும் ஆங்கிலேயர்களை வந்து எப்படியாச்சும் முறியடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் அடுத்தடுத்த வேலைகளை செய்கிறான். அந்த வேலை வந்து சக்ஸஸ் ஆச்சா அப்படின்றத இந்த படத்தினுடைய மீதி கதையே. இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷோட நடிப்பு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. தன்னுடைய நாட்டு மக்களை சுட வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த கண்ணை தூக்கி நிற்கும்போது சுட முடியாமல் தவிக்கிற தவிப்பை வந்து அட்டகாசமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ரொம்ப அருமையான நடிப்பு, தனக்கு கொடுத்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருக்காருன்னே சொல்லணும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஆர்ட் டைரக்டரோட ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்துக்கான அந்த பீரியடுக்கான லுக்கை வந்து கரெக்டாக கொண்டு வந்தாங்க. அந்த கண் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுமே என்ன செய்யுதுன்னா அந்த காலத்துக்கான லுக்கை வந்து எந்த இதுவும் மாறாமல் அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஜிவி பிரகாஷ்குமாரோடைய பேக்ரவுண்டில் ஸ்கோரு ப்ளஸ் மியூசிக் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு என்ன உறுத்தலாக இருக்குது அப்படின்னா, கதாநாயகனுக்காக அந்த வைப் சாங்குக்காக போடுற பேக்ரவுண்ட் ஸ்கோரு இந்த பீரியட் படத்துக்கு தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் நல்லா தான் இருந்தது. பட் பீரியட் படத்துக்கு இது அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த லுக்கை இதில் வந்து என்ன செய்யணும்னா மாற்றிடும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் வந்து சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மிச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இதில் என்ன தான் மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான கதையே இல்லை. எல்லா படத்துலையும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆங்கிலேயர்கள் நிறைய படங்கள் வந்துருச்சு, ஆங்கிலேயர்களை வந்து விரட்டி அடிக்கணும், நம்மளுடைய நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இதில் கொஞ்சம் மாற்றி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆன்மீகத்தை தெய்வத்தை வழிபடக்கூடிய மக்களை ஆலயத்துக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்ற தாழ்த்தப்பட்ட மக்களை நுழையக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை தடுக்கிறதாகவும், ஒரு ஆங்கிலேயர்கள் வந்து அந்த சிலையை வந்து தேடிக்கிட்டு போகிறதும் அதை தடுக்கிறதுக்கான ஒரு காட்சியாகவும் வச்சுருக்காங்க. மற்றபடி கதை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு புதுசு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை முழுமையாக பார்த்து நமக்கு வந்து எந்த விதமான ஃபீலிங்குமே நமக்குள்ளே என்ன செய்யலைன்னா வரலை. ஒரு ஆத்திரமோ ஒரு அவசரமோ எதுவுமே நமக்கு வரலை. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, அந்த படத்தில் வில்லன் யார் அப்படின்றது வந்து நம்மளால் கரெக்டாக அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஒன்று ஆங்கிலேயர்கள் மேலே கடும் கோபமாக ஒரு வில்லனாக கண்டிப்பாக அதில் இருக்கணும், இல்லை சமஸ்தான மன்னர்களாக இருக்கணும். ரெண்டையுமே காமனாக வச்சதுனால யார் வில்லன் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த படம் அப்படி மொத்தத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனுஷ் ரசிகர்களுக்கு ஒரு அருமையான படம் அப்படின்னே சொல்லலாம்.
அவங்க ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புக்கு போய் படத்தை பாருங்கள். படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.